என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு வேலை போயிடுச்சா? பேங்க் லோன், இஎம்ஐ, அவ்வளவுதாங்க, உங்க டோட்டல் லைஃபே காலி அப்படின்னு சொல்றவங்க பேச்சு எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இப்போ ஒருவேளை நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நான் ஒரு 7 பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அது நீங்க முன்னாடி இருந்ததை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா பேக் பவுன்ஸ் ஆக போகுது உங்களோட கெரியர்ல. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த growth வந்து கண்டிப்பா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெர்டைசர் அகாடமில சூப்பரா ஐடி பண்டில் கோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஐடி லைன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு டெய்லியும் கரண்டா அப்டேட் ஆயிட்டு இருக்க டெக்னாலஜி பத்தி நான் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட அகாடமியை செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதே நிலைமை தாங்க எனக்கும் வந்துச்சு. காலேஜ்ல ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரி கேம்பஸ்ல பிளேஸ் ஆகிட்டு போயாச்சுங்க. ஆக்சுவலி நான் வந்து எந்த டொமைன்ல செலக்ட் ஆயிருந்தேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டெவலப்பிங் தாங்க. ஸோ அதுல வந்துட்டு நம்மளுக்கு iOS ஆண்ட்ராய்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வச்சு டெஸ்ட்ல எனக்கு ஆண்ட்ராய்டு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே நாமளும் பெரிய ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆயிருவோம்டா அப்படின்னு எல்லாரும் மனக்கோட்டை கட்டுற மாதிரி தான் நானும் கட்டி உள்ளுக்குள்ள போனேன். சேலரி வந்து சேலரி பாட்டிக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஒரு ட்ரெயினியா ஒரு சின்ன ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்களே, எக்ஸாம்பிள் பெயிண்டிங் கிரியேட் பண்ணுங்க, அந்த கால்குலேட்டருக்கு வந்து கோட் எழுதுங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் டாஸ்க் மட்டும் கொடுத்து விட்டு இருந்தாங்க. நம்ம டீம் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான ப்ராஜெக்ட், அதாவது கம்பெனி எடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க பாட்டுக்கு டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள வந்து சைட்ல மட்டும் டீம் ஃப்ரீயா இருக்கீங்க, எங்க இது பண்ணிட்டேங்க அது பண்ணிட்டேங்கன்னு சொல்லி காமிச்சா ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. தப்புனா கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இது ராங் என்னன்னு பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம காலேஜ்ல இருந்து டைரக்டா போனாங்கட்டிக்கு லெக்சர் ப்ரொஃபசர் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து தனியா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் இருக்கும் போல இந்த ஐடி ஃபீல்டே. நாம இனிமேல் தான் வந்து கத்துக்கணும் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால மைண்ட் செட் ஆகிட்டு இருக்கிற டைம்ல எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சு இல்லைங்க எங்களுக்கு வந்து கம்பெனில ப்ராஜெக்ட் வந்து கம்மியா இருக்கு, ஸோ நிறைய எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் எங்களால சேலரி கொடுக்க முடியாது, கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் இல்லாதப்ப எங்களுக்கு எப்படி ஃபண்ட் வரும், அதனால தான் இந்த லே ஆஃப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு மேல குண்டா ஒவ்வொன்னா தூக்கி போட்டாங்க. லிஸ்ட்ல என்னோட பேரும் வந்துருச்சுங்க. அதுல இருந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்தேன், இந்த 7 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ அதை தான் இன்னைக்கு உங்க வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேங்க. வீடியோவை ஃபுல்லா வந்து பாருங்க. இதுல வந்து சீக்ரெட்டான ஒரு டிப்புமே வந்து இருக்கு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேலை இழந்ததுக்கு அப்புறம் ஒரு புது வேலை வாய்ப்பு கிரியேட் பண்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ரீசெட் தாங்க. ஐயோ வேலை போயிருச்சே, ஆமா கஷ்டமா தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு, ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும், ஃபியூச்சர் பத்தின குழப்பம் கூட உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க, டீப்பா ஒரு பிரீத் எடுங்க. அதுக்கப்புறமா நீங்க மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறத விடுங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் இருக்கோம். சோ உங்களுக்காக ஹெல்ப் பண்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவே. உங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கங்காட்டிக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இது டிசைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து டிசைடே பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கம்பெனியோட லே ஆஃப் ஆகட்டும், கம்பெனியோட டிசைசிங் ஆகட்டும், அது எல்லாமே வந்து ஒரு காமனா இன்னைக்கு வந்துருச்சு. கம்பெனில வந்து நீங்க லாஸ்ட் பண்ணிட்டீங்க ஜாப் அப்படிங்கறங்காட்டிக்கு நீங்க வந்து இட் டசன்ட் மீன் யூ லாஸ்ட் யுவர் வேல்யூ. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எமோஷனலான இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரேஷனலி நீங்க வந்து ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருவீங்க. ஸோ இதே மாதிரி வேலை போயிடுச்சு அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கண்டினியூஸா யோசிக்காம ஒரு 1 or 2 days வந்து நீங்க அதுக்கு எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வச்சிருங்க. அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ட்ரஸ்டபிளா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. உங்களுக்கு என்ன எழுதி வைக்கணும்னு தோணுதோ அதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து வேலை போயிடுச்சு, இனிமேல் நம்ம புதுசா வேலை தேட போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிக்கோங்க. போனது போகட்டும், இனி புதுசா வந்து நமக்கு ஒரு கெரியர் ஓபன் ஆக போகுதுங்கிறத கான்ஃபிடென்ட்டா இருங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைஸ் யுவர் ஃபினான்ஸ். சரி ஓகே வேலை போயிடுச்சு, நீ மாசம் நம்மளுக்கு சம்பளம் வரப்போறது இல்லை, இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம சம்பாதிச்சதுல எவ்வளவு நம்ம கிட்ட சேவிங்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ லக்ஸுரி எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் அது எல்லாத்தையும் வந்து நீங்க கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். சோ நீங்க அடுத்த வேலை தேடி உங்களுக்கு அடுத்த மாசம் சம்பளம் வர்ற வரைக்கும் எப்படி பட்ஜெட்குள்ள வந்து உங்களால ஓட்ட முடியுமோ சோ அது மாதிரி நீங்க வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையும் கூட அட்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ் தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஐடி கம்பெனி மோஸ்ட்லி மல்டி டாஸ்கிங் பர்சன் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம அளவுக்கு இவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்துட்டு இருந்தோம், நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஓகே, இப்ப வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் புதுசா சேரும்போது அந்த மல்டி டாஸ்கிங் கேபிலிட்டி நம்ம கண்டிப்பா வந்து கொண்டு வரணுங்க. சோ இந்த மாதிரி அப்கிரேட் பண்றதுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சிக்கிற டைமா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட ஃபீல்ட்லயே என்னென்ன வந்து அப்கிரேடான ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் வந்து டெவலப் பண்ண பாருங்க. ஐடில பாத்தீங்க அப்படின்னா ஏஐ இருக்கு,
அதுக்கப்புறமா சைபர் செக்யூரிட்டி, கிளவுடு, அது மட்டும் இல்லாம டேட்டா அனலிட்டிக்ஸ் நிறைய இருக்கு. மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஆட்ஸ், SEO, ஆட்டோமேஷன் அப்படின்ட்டு இன்னுமே இருக்கு. இது போக ஃபினான்ஸ்ல ஃபின்டெக், டேட்டா டிரைவன் அண்ட் டிசிஷன் மேக்கிங் அப்படின்ட்டு நிறைய எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த கேட்டகரி செட் ஆகுமோ முதல்ல அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆன்லைன் இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் எல்லாமே வந்து நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பர்டைசர் அகாடமிலேயே வந்து நிறைய ஐடி பண்டில் கோர்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதையுமே வந்து நீங்க செக் பண்ணி உங்களோட நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீவேம்ப் யுவர் ரெஸ்யூம் அண்ட் லிங்க்ட்இன். நெக்ஸ்ட் வேலைக்கு போகணும்னா உங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ரெஸ்யூம் ஆகட்டும், லிங்க்ட்இன் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். போட்டோஸ் எல்லாமே வந்து ஓல்டா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ப்ரொஃபஷனலா ஒரு போட்டோ ஃபர்ஸ்ட் வைங்க. ரெஸ்யூம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ATS ஃப்ரெண்ட்லியா, அது மட்டும் இல்லாம ரெஸ்யூம் நீங்க எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணுங்க. ATS ரெஸ்யூம் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டைம் வந்துச்சுன்னா அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க, அது எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறதெல்லாம். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் லைக் நெவர் பிஃபோர். 70% ஆஃப் ஒர்க் எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங் பேசிங் தான் போகுதுங்க. ஸோ உங்களோட கசின்ஸ், சீனியர் மேனேஜர், ஆஃபீஸர், அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்ஸ் வச்சே வந்து அதுல இருந்து நம்மளுக்கு ஜாப் வந்து கேதர் பண்ணிக்கலாம். லிங்க்ட்இன், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஃபோரம்ஸ், அது எல்லாத்துலயுமே ஜாயின் ஆகி உங்களோட ஜாப் வந்து நீங்க தேட ஸ்டார்ட் பண்ணலாம். விர்ச்சுவல் வெபினார்ஸ், கான்ஃபரன்ஸ், மீட்டப்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா அட்டென்ட் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை ஸ்ட்ராட்டஜிக்கலி. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு கம்பெனி வந்து கைவசம் இருக்கு, ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ATS ஃப்ரெண்ட்லியா ரெஸ்யூம் வந்து நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனில இருந்து ரெக்யர்மெண்ட் கேட்கும்போது உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கிறதுல ஃபீல் வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ரெஸ்யூம் வந்து அப்ளை பண்ணி விடலாம். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த் தாங்க. ஸோ நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். டெய்லி காலையில் எழுந்திரிங்க, வார்ம் அப், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம் விளையாடுங்க, இல்ல எங்கேயாச்சும் ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க. வெறும் சோசியல் மீடியாவே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வந்து கிடைக்காது. நீங்க வந்து பாசிட்டிவா இருக்கணும், உங்களை சுத்தி இருக்கிற பர்சன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்ததா வந்து நம்மளுடைய சீக்ரெட் போனஸ் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்கம் மட்டும் நாம ஃபோக்கஸ் பண்ணாம மல்டிபிள் இன்கம்க்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்வொர்க், ஃபிவர், எல்லாத்துலயும் இருந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் நமக்கு நிறைய அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம மல்டிபிளா கூட சர்ச் பண்ணி அதுலயுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அடுத்ததா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கு, அதை டீச் பண்ணா எனக்கு பயங்கரமா வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல இந்த மாதிரி டீச்சிங் சொல்லி கொடுக்கலாம். அது ஒரு டொமைன் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி யூடியூப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி அதுலயும் கூட உங்களோட நாலேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்கம் வரும். வெறும் இது மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. இந்த மாதிரி ஒன் சேலரி மட்டும் பேஸ் பண்ணாம மல்டிபிள் earningsக்கான வழி தேடுறதுக்கு. ஒருவேளை நீங்களும் இதே சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க, இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான மோட்டிவேட் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.